Technology streets light up your day. Come on, join us. Drop your comment today. வணக்கம் viewers, வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம நிறைய டீல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்க ப்ரைஸிங் கம்பேர் பண்ணும்போது இந்த யூஎஸ்ல இருக்கிற ப்ரைஸிங் பார்த்தா காண்டாகுது, யூரோப்பில் பார்த்தா காண்டாகிறது இல்லை. ஏன்னா யூரோப்பில் பொதுவாக OnePlus யூசர்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், பேசாமல் இந்தியாவுக்கு டிக்கெட் போட்டு வந்து OnePlus வாங்கிட்டு போகலாமான்ற அளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே சமயம் சைனா, அதை பார்த்தா நம்ம ஆல்ரெடி டீப்சீக் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கே நிறைய பேர் காண்டாக தான் இருக்காங்க. குளோபலாக வந்து ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரட்டி போட்ட மாதிரி இருந்தாலும் அங்கே இப்போ சைனீஸ் நியூ இயரில் என்ன மாதிரியான டீல்ஸ் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக பார்க்கலாம். பட் நம்ம ஊரில் S25 என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்குது, அதை தவிர மற்ற என்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதே இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். சைனாவில் என்ன மாதிரி டீல்ஸ் அப்படின்னா வெறுப்பேற்றுற அளவுக்கு இருக்கும். இருங்க ஏன்ல உள்ளே வரும்போதே ப்ரோ கடுப்பேற்றுறான். GT7 ப்ரோ நம்ம வந்து நம்ம ஊரில் இருக்கிற 60,000 வந்து பயந்துடுறோம். நியோ 7 ஸ்டார்டிங் ப்ரைஸு 34,000 ரூபா மாதிரி இந்தியன் ப்ரைஸுக்கு 1785 20,000 ரூபா 21,000 வந்து நியோ 7. GT7 ப்ரோ வந்து ஒரு 33,000-34,000 அந்த ரேஞ்சில் இருக்கு. 35,000 எல்லாமே 12 தான் ஸ்டார்டிங். 1 TB GT6 வந்து கிட்டத்தட்ட 21,000-22,000 அந்த பிரைஸ்ல இருக்கு. GT6 நான் GT16 எங்க ஊர்லயே ஆல்ரெடி நான் 24,000 ரூபாய்க்கு இருந்ததுடா அப்படி சொல்ல வந்தேன். GT7 ப்ரோ தான் வந்து 34,000 அந்த ரேஞ்சில் இருக்கு. அதில் 42,900 அங்கே பாரு 16 1 TB வந்து 42,999 போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஊருக்கு 45,000-46,000 ரூபாய். என்னடா இதெல்லாம்? சைனீஸ் நியூ இயர் இருக்குல்ல, அதனால வந்து இவ்வளோ டீல்ஸ் கொடுக்குறாங்களாம். இந்த டீல்லாம் பார்த்தா என்ன சொல்றது? இது யாரு? நூபியா 10 Pro ப்ளஸ் 9S Pro 9S Pro ப்ளஸ் இதெல்லாம் ப்ரைஸிங் பாருங்க. 4,499னா 10 Pro வாங்கிடலாம். அந்த 7,000 mAh வாங்கிடலாம். ப்ரோ ப்ளஸ் வேணும்னா வந்து 60,000க்குள்ள. சரி, ஒன்றும் இல்லை, சிம்பிளுங்க. நீங்கள் இப்போ கேட்கலாம் ப்ரோ இதை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன், நியாயமான கேள்வி தான். இப்போ நம்ம சர்க்கிள்லேயே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்க வாய்ப்பு இருக்குது. எஜுகேஷன் ஓரியன்டாக போயிருக்கலாம், இல்லாட்டி வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு போயிருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒர்க்கே அங்கே பண்ணலாம். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் இப்போயே நீங்கள் வாங்க சொல்லிவிட்டு அவங்க ஒரு 4 to 5 months கழிச்சு வராங்கன்னா கூட அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மற்றபடி வரதும் கிடையாது. ஆனால் கிரேசியாக இருக்குங்க. இப்போ இதுவே ஓப்போ வந்து டீல்ஸ் போட்டிருக்கான். ஃபைண்ட் X8 Pro வந்து 50,000க்குள்ள. நம்ம ஊரில் X8 தான் இப்போ 50,000க்குள்ள இருக்குது. அதனாலேயே இப்போ OnePlus 13 படுத்துருச்சு. X8 வந்து அங்கே 40,000க்குள்ள. அடா பாவிகளா, 40,000க்குள்ள 39,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. OnePlus 13 வந்து 40,000க்குள்ள. இந்த மாதிரி நிறைய ஆஃபர் வந்து போயிட்டு. அப்போ 13 இப்படி இருக்குன்னா 13R. பட் 13R நம்ம ஊர்ல வந்து 13R வந்து அங்க ஏஸ் தானே. ஆமாமா, S5 Pro இங்க வந்து 30,000க்குள்ள S5 Pro. இது வந்து 22-23,000க்குள்ள வந்து 13R. N3 Flip இதெல்லாம் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. அது மாதிரி பேடு எல்லாத்துக்கும். சரி, அவங்க ஊர்ல இருக்கலே காஸ்ட்லியானதே நம்ம ஊர் மதிப்புக்கு பார்த்தா 50,000க்குள்ள தான்டா வருது. நம்ம ஊர்ல அதே ப்ராடக்ட் 1,00,000 ரூபாய்ல கேட்டால் தான் சொன்னாங்க. உங்களுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி இந்த மாதிரி சில பார்ட்ஸ்லாம் வந்து இது இருக்கு, அதை தவிர டேக்ஸ் இருக்கு. இங்கே மேட் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்ட்ஸ்லாம் வந்து வேற இதுல இருந்தா. உண்மைதான். அங்கன்னா அங்கேயே மேனுஃபேக்சர் பண்றாங்க, அங்கேயே அசம்பிளி பண்றாங்க, எல்லாம் அங்கேயே பண்றாங்க. ஒரு நிமிஷம், வெறும் இது மட்டும்தான் சிப்பு, இந்த இது மட்டும்தான் தாய்வான்ல இருந்து வரும், அங்கிருந்து வரும். இந்த லென்ஸ் சோனி அங்கதான் வந்து வேற எங்கேயாவது. மற்றபடி எப்படி இருக்கும் தெரியுமா? வச்சா எக்ஸைட் ஆகுது. ஒரு நிமிஷம் பொறு, இந்த டீ கடை பக்கத்துல தான் இருக்கு அசம்பிளி யூனிட், போய் வாங்கி வந்துடலாம். அந்த அளவுக்கு லோக்கலுக்கும் துக்கலா இருக்காங்க. இந்த பிரைசிங்லாம் பார்த்தா நமக்கு கொஞ்சம் வைத்தறிச்சல தாங்க இருக்கும், அதான் உண்மை. அதனாலதான் சொன்னேன். ஆனா என்ன தெரியுமா இன்னொரு அட்வான்டேஜ், கலர் வைஸே நம்ம ஊர்ல இருக்கிற கலர் வைஸ்க்கும் அங்கேயும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லாத மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள நம்ம இதுலயே பார்த்தோமே X7 Ultra எவ்வளவு ஸ்மூத். ஃபைண்ட் X7 Ultraல பார்த்திருக்கோம். ஏங்க ஆக்சுவலா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அடிஷனலா நிறைய வித்தியாசங்கள் பார்க்க முடியுது. நேற்று கூட ஜெனரல் பிரவீன் ப்ரோ வந்து இதை வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்காரு. என்னையா இது இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு. அதான் நிலமை. சீரியஸாக நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம், அந்த அளவுக்கு இருக்குது ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ். அவங்க ஊரில் இருக்கிற UI எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு குளோபலாக கிடைக்கிற UI மாதிரியே இருக்கும் பட்சத்திலும் அந்த ஸ்மூத்னஸ் ப்ளஸ் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது தவிர வந்து ஐக்கூவும் வந்து நிறைய டீல்ஸ் போட்டிருக்காங்க. 721 டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஒரு 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் மாதிரி நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஐக்கூவும் டிஸ்கவுண்ட் போட்டுருங்க. விவோவும் வந்து அவங்கெல்லாம் டிஸ்கவுண்ட் எப்போ 20ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேற்று தானே இது
அடுத்த வாரம் வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகுமா நியூ இயர். ஸோ அடுத்த வீக் வரைக்கும் மோஸ்ட்லி ஆஃபர்ஸ் இருக்கும். அப்போ ஃபெப் 12 வரைக்கும் போகுமா? அப்படி அடுத்த வீக் எண்டு வரைக்கும் ஒரு வாரம் வந்து கொண்டாடுவாங்க போட்டிருக்கு. இது வந்து இயர் ஆஃப் ஸ்னேக்கா? இயர் ஆஃப் ஸ்னேக். போன வருஷம் டிராகனா? டிராகன் தான். அப்போ ட்ரோன்ல வருங்க இருந்தது, டிராகன் இருந்தது. அடிக்கடி ட்ரோன்ல இனிமேல் நீங்க பாம்பு பார்க்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம இந்தியா ஆஃபர்ஸ்க்கு வருவோம். ஆமாடா, இது டிஸ்கஸ் பண்ற வேண்டிய விஷயம் தான். கார்ப்பரேட் ஆஃபர்ஸ் வேலிட் டில் February 6 போட்டிருக்கு. ஆனா அவங்க வெப்சைட்ல என்ன போடுறாங்க அப்படின்னா, நீங்க வந்து உடனே ப்ரீ ஆர்டர் பண்ணுங்க, முடிய போகுது அப்படின்ட்டு இங்க இது ஓடிக்கிட்டு இருக்கு. 1 day 12 hours அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இது ஒருவேளை கேஷுவல் யூசர்ஸ்க்கா இருக்குமோ? அது கார்ப்பரேட் யூசர்ஸ்க்கா இருக்குமோ? கார்ப்பரேட் யூசர்ஸ்க்கு வேற டெட்லைன், இதுக்கு வேற டெட்லைன் நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா 4000 hours வெல்கம் பெனிஃபிட். சாம்சங் ஆப்பில் வந்து எப்பயுமே இந்த ஷாப் ஆப்பில் வெல்கம் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது தவிர வந்து இந்த அங்கே அப்கிரேட் ஆஃபர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது தவிர கார்ப்பரேட் ஆஃபரில் வந்து என்ன ஸ்பெஷலாக இருக்குது? சரி, இந்த அப்கிரேட் ஆஃபர் ஓகே வச்சா. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ காமேஷ் ப்ரோ எடுத்துக்கிட்டேன்னா S21 அல்ட்ராவை வந்து OnePlus 13க்காக எக்ஸ்சேஞ்ச் போட்டார். அதை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனை வச்சு அது கடைசி வரைக்கும் வேலைக்கே ஆகலை. அப்புறம் ஸ்டார்ட் டவுனே ஆகலை, கேன்சல் ஆகிடுச்சு. அந்த டேட் தாண்டிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. அதுவும் வரல. என்ன பண்ண முடியும் அந்த ப்ராடக்ட்? அவ்வளோதான், நம்மளே விற்கணும். இப்போ எக்ஸ்சேஞ்சுக்கு அவன் கொடுக்குறால அடிஷ்னல் போனஸ், அதுவும் வரல. எப்படி வரும்? அந்த எக்ஸ்சேஞ்சு நடக்கலையேன்றான் அவன், அதுவும் வரல. ஆனால் சாம்சங்கில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, இந்த அப்கிரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்துருப்போம். அப்கிரேடுங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, பர்ச்சேஸ் பண்ணும்போது IMEI நம்பர் போடலாம். நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபோனோட IMEI நம்பர் போடலாம். போட்டாலே மைனஸ்னு வரும். இந்த ஃபோன் நீங்கள் வச்சிருக்கீங்க, இது வரைக்கும் இது சாம்சங்கோட ஓவரால் சர்வரில் வெப்சைட்டில் எங்கேயுமே வட்சன் பேர்லையோ இல்லை சிவா பேர்லையோ யார் பேர்லையுமே, வட்சனோட ஃபோனாக கூட இருக்கலாம், நான் வாங்க போகிறேன்டா தாடான்னு சொல்லிட்டு வட்சன் ஃபோனை வாங்கி நான் IMEI நம்பர் பிரைமரி நம்பரை நோட் பண்ணி உள்ளே போட்டேன்னா அவங்க ஸ்மார்ட் அப்கிரேட் வந்து இந்த மாடலுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ 12,000னா 12,000 கொடுத்துருவாங்க. ஆனால் திரும்ப அந்த IMEI நம்பர் யூஸ் பண்ணணும், நீ யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு தடவை தான் ஒரு ஃபோனோட IMEI நம்பர். இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் நடக்கல. ஆல்ரெடி ஒரு சாம்சங் யூஸர், அதனால நான் தரேன். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி கூட எந்த ஆப்ஷனும் இல்லை. இப்போ OnePlusோட IMEI நம்பர் இருக்குது, நான் IMEI நம்பர் என்டர் பண்ணி எனக்கு வந்து ஒரு 7,000 8,000 மைனஸ் ஆகுதுன்னா கூட மனசுக்கு எப்படி இருக்கும்? அப்கிரேடு, நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு லாயல் OnePlus யூஸரு, அதனால தரேன். இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து அங்கே நடக்கலை. அதனால் ஒரு மாதிரி ஆகிட்டார். நடா இது கடைசியில் இப்படி ஆகிடுச்சு. ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டும் சரியில்லை. அதாவது இப்போது டிஸ்பிளேல லைனு ஆல்ரெடி நம்மகிட்ட நேற்று ஒரு சிலர் கேள்வி கேட்டாங்களா, 180 days ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா ஸ்க்ராட்ச் விழுந்தா போய் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமான்லாம் கேட்குறாங்க. அப்போ கிளாரிட்டி இல்லை, மக்களை குறை சொல்ல முடியாது. நீங்கள் 180 day ரீப்ளேஸ்மெண்ட்னா ஸ்டார் போட்டு சொல்கிறதுக்கு சொல்லு 180 day ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து கிரீன் இந்த லைன் இஷ்யூ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு ஸ்க்ராட்ச் இதுக்கெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் ப்ரோ நான் கீழே போட்டு டிஸ்பிளே உடச்சிட்டேன், அதான் 180 day ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கேன்னா கிடையாது. ஆனால் ஓப்போ மட்டும் என்ன சொன்னா, அந்த 180 days ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் போட்டான். அதுதான் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் தனி, ஃபோன் ரீப்ளேஸ்மெண்ட் தனி. இது ஸ்க்ரீன் மட்டும் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ஃபோனை பண்ண மாட்டாங்க ஓப்போலாம். இப்போ அதில் ஹைலைட் என்னன்னா, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னா அது டிஸ்பிளேல இருந்தாலும் சரி போர்டில் இருந்தாலும் சரி அப்போ வந்து இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இதுவே சண்டை போட்டு தானே மாற்றி கொடுத்தாங்க அந்த கேப், இந்த இஷ்யூ. அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தாலும் அது கவர் ஆகாதுன்னு அது கேட்டால் என்ன தெரியுமா சொன்னாங்க, க்ளூலலாம் பிரச்சனை தான் எனக்கு தெரியாது, போர்டில் பிரச்சனை தான் வந்து சொல்லுங்க. டேய் க்ளூ வந்து வெளில தெரியுது இல்லை ஃபோன் ஒழுங்காக தானே ஒர்க் ஆகுது. ஆமா, அப்புறம் எதுக்கு கேட்குறீங்க? ஃபோன் நல்லா தானே இருக்கு, செம்மையாக ஒர்க் ஆகுது. பாவிகளா, நாங்கள் என்னெல்லாம் நினைச்சோம் தெரியுமா? இருக்கட்டும், சரி ஓகே. ஆனால் எல்லா பிராண்டும் அப்படி தாங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், அந்த IP ரேட்டிங்கும் சரி, மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷனும் சரி, அதெல்லாம் நம்பி நம்ம ஃபோனை வந்து அப்யூஸ் பண்ணணும்னு வைங்களேன், நமக்கு தான் பிரச்சனை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்னன்னா அதே மாதிரி தான் கார்ப்பரேட் ஆஃபர் என்ன இருக்கு? கார்ப்பரேட் மெமரி அப்கிரேட் எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கா? சரி வச்சு HDFC இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் வந்து 10,000 ரூபா அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேயா? அடுத்து என்னது 10,000 ரூபா ஃபார் S25, 8K ஃபார் அல்ட்ராவா? நோ கேஷ்பேக். அது ஏன் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் S25க்கு வந்து 10,000னா, S25க்கு ஸ்டோரேஜ் அப்கிரேட் ப்ரோக்ராம் கிடையாது. ஆனால் ப்ளஸுக்கும் அல்ட்ராக்கும் உண்டு. பட் அல்ட்ராக்கு அதனால தான் அவன் மென்ஷன் பண்ணிடுறான், ஆல்ரெடி நான் நிறைய தரேன். இதுக்கு மட்டும் 8K கொடுக்குறான்ல அல்ட்ரா வாங்கும்போது. 8K. இதுக்கு வந்து கேஷ்பேக் கிடையாது, ஆனால் ஸ்டோரேஜ் அப்கிரேட் இருக்கு. ஆமாம். எக்ஸ்சேஞ்ச் போனஸ், இதுதான் நீங்கள் சொன்னது. IMEI போட்டால் வந்து போனஸ் கிடைக்கும். ஆமாம், இது வந்து 11K. ஆனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஆமாம்மா, எக்ஸ்சேஞ்ச் போனஸ்னா பண்ணணும். இது அப்கிரேட் போனஸ்னு ஒன்று இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதில் போய் யூஸ் பண்ண மை கேலக்ஸி ஆப் வழியாக கூட நீங்கள் பண்ணலாம். இந்த ADLD இன்சூரன்ஸில் வந்து என்னெல்லாம் கவர் ஆகும்? உடஞ்சி திரும்ப மாற்றலாம்.
ஆக்சிடென்டல் டேமேஜ், லிக்விட் டேமேஜ் ரெண்டுமே கவர் பண்ணுவான். ஒன்ஸ் 1 இயருக்கு ஒன்ஸ், அது 1 இயர் கொடுத்துட்றான் அவன். அது 7000 ரூபாய். இந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரிலாம் இல்லை, காமன் 7000 ரூபாய். அதுக்கடுத்து இது ஜெட் பிளாக்கு Samsung.com எக்ஸ்க்ளூசிவ் கலர் இது போட்டிருக்கான். அடுத்து மல்டி பை சேவிங்ஸ் அப் டு 18,000 on watch and ஆமா வாட்ச் இது பாத்து நார்மலா கிடையாது. இல்ல இதுல ஆட் பண்றான். நார்மல்ல கிடையாதா? நார்மல்ல ஒண்ணும் போடலையா வெப்சைட்ல? நீங்க எங்க போட்டுருக்கு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம்? எதுமே தர மாட்டானுங்களா நார்மலா வாங்குனா? ஒண்ணல உங்க ஃப்ரெண்ட் யாராவது ஐடில வர்க் பண்ணி வந்தால அவங்க வாழ்க்கை தியாகம் பெனிஃபிட்ஸ் வந்து நோ காஸ்ட் EMI இருக்கு, டபுள் ஸ்டோரேஜ் அந்த இது இருக்கு, இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அந்த 8000 ரூபாய் HDFC பேங்க் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து 9000 போட்டுருக்கு. இதுல ஷாப் வெல்கம் பெனிஃபிட். ஆனா இதான் 31st போறதுனால 31st வரைக்கும் தான் இந்த வெல்கம் பெனிஃபிட் கிடைக்கும். ஷாப் ஆப்ல வந்து 4000 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ். அதுக்கடுத்து ஸ்மார்ட் கிளப் ரிவார்ட்ஸ் இது இருக்குல்ல இந்த 18,000 ஆஃப் ஆன் when you budget together up to 18,000 ஆஃப் when you buy together. அது எப்படினா அல்ட்ரா பட்ஸ் 3 அது வேஸ்ட் வாட்ச். நீ வேற வாட்ச் சும்மாவே 40,000 கிலோ தான் பசங்க வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க MRP ல தான் அதுல இருந்து -18 பண்ணுவாங்க. ஆனா அப் டுன்னு போட்டுருக்கான். சோ டிவைஸ் பொறுத்த வரைக்கும் மாறும். ஆமா இப்போ அல்ட்ரா வாங்கும்போது வேற 18,000 கொடுப்பான். ஆனா வாட்ச் வாங்கும்போது கம்மியா கொடுப்பான். இங்க பிரச்சனை தான். அல்ட்ரா சும்மா 37,000 வாங்குனாங்க நிறைய பேர் கார்டு ஆஃபர்ல. இப்போ MRP ல தான் விப்பான். ஆமா இப்போ 60,000 வச்சுக்க வச்சு 18,000 மச்சனா 42,000. அவன் என்ன சொல்லுவான், யோ இது நான் கார்டுல இப்பதான் என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தேன் 37,000க்கு, நீ என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்க? அப்படிதான் இருக்கும். நல்லா அது கொஞ்சம் ஓட்ட தான். இந்த மாதிரி ஓட்ட தக்காளி விஷயங்களும் இருக்கும். நம்ம தான் உசாரா இருந்துக்கணும். ப்ரீ ரிசர்வ் வவுச்சர் வந்து நீங்க அது நம்ம பே பண்ற 2,000 ரூபாய் அதுவும் இல்ல மைனஸ் ஆகும். அதுக்கு தான் வந்து இது எக்ஸ்ட்ரா 5,000 ஏதோ கொடுக்குறாங்களா? எல்லா வருஷமும் வயர்லெஸ் சார்ஜிங் பேட்லாம் கொடுப்பாங்க. பேட் கொடுக்கல, 5,000 இதுவோ ஏதோ கொடுக்குறாங்க. கூப்பன் மாதிரி கொடுக்குறாங்களோ? அந்த மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க போல இருக்கு. கூப்பன் மாதிரி கொடுத்தா பரவாயில்ல. இதுல போட்டிருக்கு MRP வந்து 70,000 போட்டிருக்குல்ல. வாட்ச் அல்ட்ரா வந்து 70,000 MRP. MRP MOP கூட கிடையாது. கேலக்ஸி வாட்ச் அல்ட்ரா இப்போ நம்ம வந்து 36,000க்கு வாங்கலாம் போல. ஆனா அப்போ அதுல இருந்து எப்படி 18,000 ஆஃப்னு தானே சொன்னான்? கன்ஃபியூஸ் பண்றானே நம்மள. கன்ஃபியூஸ் பண்றான் தானே? சரி சார் பட்ஸ் 3 வேணா, பட்ஸ் 3 ப்ரோ வேணா ஓரளவுக்கு ஓகே. ஆனா பட்ஸ் 3 ப்ரோலயே இந்த இஷ்யூ அந்த அது ஓகே வாட்ஸ் அது ஓகே. இப்போ யூஸ் பண்ற ஒரு சிலர்கிட்ட பேசினேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே. ஆடியோ குவாலிட்டி தரமா இருக்கு, ஃபிட்டு கம்ஃபர்ட்லாம் கூட ஓகேனாங்க. அது ஸ்டார்டிங்கில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டிப்பு சிலிக்கா டிப் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா இப்படி திருகி எடுக்கிற மாதிரி எல்லாம் இப்படி இழுத்துருக்காங்க, பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அந்த லட்சணத்தில் இருந்திருக்கு. ஸோ அதனால அதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். ஆனாலும் அந்த அளவுக்கு ரிவ்யூஸ் இந்த மாதிரி நான் பார்க்கறதே இல்லை. அதில் ஸ்டார்டிங்லேயே அதை ஃபயர் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். வெளில வரும்போது என்ன இம்ப்ரெஷன் ஒன்று இருக்குல்ல வச்சா, ஒருத்தர் வரும்போதே அவர் மேலே இருக்கிற எல்லா எலிகேஷனும் வந்து என்ன ஆகும், அதுக்கு மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் அதுக்கப்புறம் வரவே வராது. 4 பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அந்த 4 பேர் பெய்ட் ரிவ்யூ போட்டாங்களான்னு தான் தோணும். ஃபேக்ட் அது தானே. ஒரு தடவை அது எல்லா இடத்துலையும் மூத்தர சந்தில் போனாலும் அடி வாங்கிட்டு வருது அது பட்ஸ் எங்கே போனாலுமே. ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குன்னாங்க. மேபி நம்ம வாங்கினவங்க சொல்கிறாங்க, நிறைய பேர் வாங்கவே இல்லை பயந்து. நம்ம கம்யூனிட்டியில் ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாருன்னா பட்ஸ் 2 ப்ரோ யூஸ் பண்ணார். அவர் இப்போ பட்ஸ் 3 ப்ரோ வாங்கியிருக்காரு, வேற லெவல் அப்கிரேட் அப்படின்னாரு. ஸோ இப்போ அவர் சொல்லும்போது நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுது. 2 ப்ரோலேருந்து 3 ப்ரோ போகிறாரு, அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னும் போது இருக்குது. பேட்டரி லைஃபும் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி யாராவது ஒரு கம்யூனிட்டி மெம்பரை பிடிச்சி நான் வந்து பட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஆனால் அதான் இப்போ S25 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இப்போ நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க. இப்போ இவ்வளோ கார்பரேட் ஆஃபர்ஸோட S25 அல்ட்ரா வருது. இப்போ S24 அல்ட்ரா வந்து எவ்வளோ மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ல இருக்கு? 60. அது இப்போ 96 நம்ம கார்பரேட் ஆஃபரில் S24 அல்ட்ரா 96 ஏதோ போட்டு 3 இயர்ஸோ 2 இயர்ஸோ வாரண்டிலாம் வந்துடும். அந்த மாதிரி ஏதோ பார்த்தேன், என்டர்பிரைஸ் எடிஷன் S24 அல்ட்ரா அப்படி. ஆமாம், அது 3 வருஷம் வாரண்டி. அப்போ அதை செக் பண்ணால் அது 97 96 பார்த்தேன். அப்போ அது வாங்கலாமா இல்லை எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து? இந்த இதில் வந்து S25 அல்ட்ரா தானே. S25 அல்ட்ரா கொஞ்சம் நல்ல டிவைஸ் தான் வச்சா. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து இன்டர்நெட்டில் இருக்க டேட்டா வச்சு தான் பேசுகிறேன். ஏன்னா என்கிட்ட டிவைஸ் வந்ததில்லை, நானும் டிவைஸ் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா S25 செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னாங்க. பெரிய அட்வான்டேஜ் அப்கிரேட் அந்த S24ல இருந்து போறவங்களுக்கு வந்து S25 அப்கிரேட் இருக்காது. ஆனா என்னன்னா இதுதான், இந்த எக்ஸினஸ் வந்து அக்னி குழம்பா கொதிச்சு 2.5 மணி நேரம் SOT தருதா, இது ஓரளவுக்கு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் SOT தரும். அதே சமயம் டிவைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஓவராலா இந்த ஹீட்டிங் கொஞ்சம் மினிமைஸ் ஆனதுனால. பட் S25 அல்ட்ரால ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருந்தது தான் 40% வந்து வெப்ப சேம்பர் கூலிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ்னால அதுவும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். ஆனா ட்விட்டர்ல ஒரு ட்வீட் பார்த்தேன், அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா S24 அல்ட்ரா வந்து பர்ஃபார்மன்ஸ் ஈவன் புவரர் தேன் 9 Pro XLனு போட்டிருந்தது. பிக்சல் 9 Pro XLே ஒரு தண்டம். அதை கம்பேர் பண்ணும்போது இது பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா அந்த ஹீட்டிங் நம்ம போடுவோமே, அது என்னது, நீ பர்ஃபார்மன்ஸ் ஸ்டெபிலிட்டிக்கு செக் பண்ணுவேல்ல, இன்னும் அதுதானே, அதில் தான் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா எவ்வளோ தூரம் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது, ட்ரிப் இருக்கானு. தலைவன் டிப்ளே இருந்தான், ஏன்னு தெரியல. ஒருவேளை ஏதாவது இப்போ இது பண்ணுவாங்க தெரியுமா, பேக் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக
அந்த ஹீட் பேட் மேலே வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட் பண்ணி ஃபோனை வெளில எடுத்து டக்குன்னு செக் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு பேட் மேலேயே வச்சு ரன் பண்ண மாதிரி இருந்தது அதில் இருக்கிற ஸ்கோர். அதான் கூலிங்லாம் பெருசாகி இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதான் எனக்கு தெரியல, இந்த ட்வீட்ல மட்டும் தான் அப்படி பார்த்தேன், மற்ற யாரும் இப்படி சொல்லலை இன்னும். இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து கேமரா கம்பேரிசன் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதாவது இதே கம்பேர் பண்ணுவாங்க S24 Ultra S25 Ultra எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கா என்ன இருக்கு அப்படி. ஒன்ல வச்சு ஒரு ரிவ்யூ பார்த்தேன், என்னன்னா பிளைண்ட் கேமரா டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பிளைண்ட் கேமரா டெஸ்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய நல்ல இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்கு. இப்போ ஒவ்வொரு யூசருக்கும் ப்ரிஃபரன்ஸ் மாறுது. இப்போ நம்ம வந்து மோஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்னா ஓரளவுக்கு நேச்சுரலாக இருந்தால் போதும், நாங்கள் வேணால் தவணை எடிட் பண்ணிக்கிறோம், நீயே எடிட் பண்ணி ஓவர் ப்ராசஸ் பண்ணி கொடுக்காதான் நம்ம நினைப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து இந்த 2x ஷாட் 3x ஷாட்லாம் ஐஃபோன் ஸ்கோர் பண்ணிவிடும், 5x ஷாட்டும் ஐஃபோன் ஸ்கோர் பண்ணிவிடும். ஏன்னா மோரோவர் ஐஃபோன் வந்து நேச்சுரல் ஷாட்ஸ் எடுக்க தான் ட்ரை பண்ணோம். பட் சாம்சங் வந்து கொஞ்சம் எப்பயுமே இன்ஸ்டாகிராம் ரெடி மாதிரி தான் எடுக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்டிவான செக்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் இப்போ டிஸ்பிளே சூப்பராக இருக்குன்னு நிறைய டேட்டா பார்க்குறேன். S25 Ultra டிஸ்பிளே இருக்குல்ல, சூப்பராக இன்னும் 10 பிட் வரல அப்படின்னு சில பேர் இது பண்ணிருக்காங்க. அதுவும் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது டிஸ்பிளே பற்றி போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு சில நண்பர்கள்லாம் என்ன கேட்டாங்கன்னா, ப்ரோ இவ்வளோ பேசுகிறாங்க எல்லாரும், யாரும் PWM டிமிங் பற்றி பேச மாட்டாங்க, 45 வாட் சார்ஜிங் தான் இன்னும் இருக்குன்றதை பற்றி பேச மாட்டாங்க, ஊருக்குள்ள இருக்க எல்லாரும் 6000 7000 போயிட்டாங்க, இன்னும் 5000 தான் இருக்குங்கிறத பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குன்னு கூட இன்னும் யாரும் பெரிய லெவலில் டெமோ பண்ணி காட்டல. சில பேர் பார்த்தேன் பேட்டரி பேக்கப் ஓகே அப்படின்னு தான் போடுது. அப்படியா? இன்னொன்று என்னன்னா, நான் இந்த கம்பேரிசன் பார்த்தேன், இதுக்கு கீழே ஒரே சண்டை வச்சா என்னன்னா, S25 Ultraலையும் OnePlus 13 பக்கத்தில் வச்சு ஆப் ஓப்பனிங் ஸ்பீட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, அனிமேஷன் இல்லை, ஆப் ஓப்பனாக லோடாகி கண்டென்ட் காட்டணும்ல, அது S25 Ultra ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு இருந்தது. அதுக்கு கீழே சண்டை எப்படி திரும்ப இருந்தது, இதெல்லாம் ஒரு கம்பேரிசனா, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, எது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண என்ன, எனக்கு ஓப்பன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய சண்டை. ஏன்னா OnePlus யூசர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ ஃபஸ்ட்டில் எனக்கு வேணாம் இதுவே போதும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இது இப்போ அதில் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவெண்ட்லேயே நீங்கள் S25 Ultraவை ரோஸ்ட் பண்ணீங்க, S24 Ultraவை ஈவெண்ட்லேயே அனிமேஷன் பேரலல் அனிமேஷன் இல்லை அது இதுன்னு ரோஸ்ட் பண்ணுறீங்களே, அப்போ அது மட்டும் இல்லை எல்லாருமே போய் ஆப்பை கிளிக் பண்ணிட்டே இருப்பாங்களான்னு ஒரே சண்டை. நேர்லலாம் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 2 அருவா கம்பி எல்லாம் எடுத்துகிட்டு போய் அடிச்சுப்பாங்க போல. அப்போ S25 Ultraவோட இது ஃபாஸ்ட்டாக இருக்குன்ட்டு அடுத்த வருஷம் OnePlus இதுல வருவாங்க பாருங்க, ஆப் ஓபன் பண்ணும் ஃபாஸ்டா இருக்கு பாருங்க, அது பாருங்க 4 மில்லி செகண்ட்ல மைக்ரோ செகண்ட்ல முன்னாடி வந்திருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் டேட்டா கொடுப்பாங்க போல. எனக்கு புரியல. இப்போ நம்ம வந்து இது என்னன்னா, இந்த யங்கர் ஜென்ரேஷன் இருக்குல்ல, அவங்க இதெல்லாம் பார்த்து அப்படியே எப்படி இந்த பேரலல் அனிமேஷன் ஒரு ஃபேக்டர்னு நினைச்சு இதுக்காக டிவைஸ் வாங்குறாங்க. எத்தனை பேருக்கு வந்து நம்ம இந்த பேரலல் அனிமேஷன் பண்ணிட்டு இருக்க போறோம், நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம பார்க்கணும். இதுல வேற ஒரு சிலர்லாம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன போடுறாங்கன்னா, S24 Ultraவோட OnePlus 13 பெட்டர்னு போடுறாங்க. நானும் அந்த மனநிலையில் தான் இருந்தேன் ரிலீஸ் ஆகும்போது. ஏன்னா பயங்கர பில்டப்பாக இருந்தது, ட்ரை ப்ரிசம் வேற லெவலில் 8 இல்லிட்டு மூஞ்சில குத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன், உன்ட்ட சொன்னேன், ஃபோட்டோவையும் நான் அனுப்பியிருந்தேன். S23 Ultra அதோட நல்லா ஃபோட்டோ எடுத்துச்சு. எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் மனசெலவில். ஏன்னா இப்போ கரெக்டாக அந்த டைமில் தான் ஒரு கொஸ்டின் வருது, நான் S23 Ultra 72,000 அமேசானில் இருக்குது அது வாங்கட்டுமா, இல்லைனா OnePlus வந்து கார்டு ஆஃபர்லாம் போட்டால் OnePlus வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம 16/12 வாங்க முடியும் 71க்கு ஆஃபர் போட்டால், அதை வாங்கட்டுமா அப்படின்னு. எனக்கு வந்து அப்போதைக்கு பதில் சொல்ல தெரியல. நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, குவாட் கர்வ் வேணும்னு நினச்சிங்கன்னா, இப்படிலாம் யோசிச்சிங்கன்னா, அப்புறம் டிஸ்பிளேல கோடு விழுந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட் வேணும் இப்படிலாம் நினச்சிங்கன்னா OnePlusே போங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஏன்னா அது வரைக்கும் நான் OnePlus 13 S24 Ultraவையும் கம்பேர் பண்ணல, கேமரா எப்படி இருக்கு. கடைசியில் 23 Ultraவே OnePlus 13 அடிக்கும்போது கொஞ்சம் 23 Ultraல வந்து கொஞ்சம் ஜூம் கேப்பபிலிட்டி நல்லா இருந்துச்சு, 24 விட நல்லா இருந்துச்சு. எனக்கு அது ஆச்சரியமாக தான் இருக்கு. அந்த 10 MP வச்சு அது லோ லைட்டில் ஃபோட்டோ எடுத்துருச்சுங்க. அதுவே ஒரு குருட்டு கண்ணு தான் வச்சுக்கோங்க. அந்த குருட்டு கண்ணை வச்சு அது என்ன பண்ணிடுச்சு, அந்த ஈவெண்ட்டில் ஒரு ஃபங்க்ஷனுங்க, ஸ்கூல் ஃபங்க்ஷன் அப்புறம் இருக்கும் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரிலாம் குழந்தைங்க நிற்கிது தூரத்தில் ஒரு குழந்தை, அந்த குழந்தைய நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். முடிஞ்சால் அந்த சாம்பிள் நான் அட்டாச் பண்ணுறேன், இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருந்திருக்கு தெரியுமா குவாலிட்டி, என் ஃப்ரெண்டுகிட்ட காட்டுறேன், ஏய் மச்சான் இவ்வளோ சூப்பராக இருக்குமாடா அப்படின்றான். அந்த பக்கம் OnePlus 13 வந்து ரைட் சைட் பேக்கெட்டில் பத்திரமா தூங்க வச்சிட்டேன். ஏன்னா அது வாட்டர் பெயிண்ட் அடிக்குது, அந்த பசங்க மேலெல்லாம் வாட்டர் பெயிண்ட் அடிச்சது. அந்த 4-5 ஃபோட்டோலேயே எடுத்து வர மாட்டேன், நீ உள்ளே போ அப்படின்னு. அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக பிக்சலுக்கு வேறு 9A ப்ரீ புக் பண்ணலான்னு வேறு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஆமாம் March 19th வந்து ப்ரீ புக்கிங் ஆரம்பிக்குவாங்களாம். பாவிகளா, ஒரு வாரம் கழிச்சு வந்து சேல் ஆரம்பிக்குமா. அந்த டீட்டெயில்ஸ் கூட வந்துருச்சு Pixel 9A, அது வேறு வருது. இப்போதைக்கு ப்ரீ புக் இந்த மாதிரி பிளான்லாம் வச்சுக்காதீங்க, பிக் பில்லியன் டேல வந்து கம்மியாக வரும், அப்போ பண்ணிக்கலாம். அப்போ அநேகமாக எவ்வளோ அதான் 36,000 37,000 வரும், அப்போ நம்ம வாங்கிக்க வேண்டியதான். இது எப்பயுமே ட்ரெடிஷ்னலாக நடக்குது. எனக்கு தெரிஞ்சதுக்கு பேசாமல் கூகுள் என்ன பண்ணலாம்னா, ஃபிக்ஸட் ப்ரைஸு 128 GB 40,000, அதுலேருந்து ஒரு 4-5 மாதம் கழிச்சு 3,000 குறையும். அப்படின்னா டீசெண்டாக இருக்குல்ல. பொசுக்குன்னு 55,000 வைக்கிறது, அப்புறம் கொண்டாந்து 35,000 விட்டா அது எப்படி இருக்கும். ஏர்லி அடாப்டர்ஸுங்கிறது ஒரு பக்கம் ஓகே, பட் அவங்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது லைட்டாக வலிக்கும்ல.
அடுத்து சோனி ரிபப்ளிக் டே சேல் ஆல்ரெடி இது போயிட்டு இருக்கு. 31ஆம் தேதி வரைக்கும் வந்து சேல் இருக்குமா? சூப்பர். ஸோ இதில் வந்து பிராவியா டெலிவிஷன் அந்த சவுண்ட் பார் காம்போ இதுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்குமா, அது தவிர இஎம்ஐ ஆஃபர்ஸும் இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ ஆஃபர்ஸ் அண்ட் சவுண்ட் பார் அண்ட் இதோ சவுண்ட் பார் டிஸ்கவுண்ட் வேற இருக்கு. ஃப்ரீ வந்து ரியர் ஸ்பீக்கர் 30,000. இதெல்லாம் ஹை எண்ட் டாப் எண்டு வந்து சவுண்ட் பார் இது மாதிரி இதுலலாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. இமேஜிங் ப்ராடக்ட் கேமராவில் வந்து 65,000 வரைக்கும் சேவிங்ஸ் இருக்கான். அப்புறம் லென்ஸுக்கு வந்து 42,000 சேவிங்ஸ் இருக்கான். அப்புறம் அவங்களோட சவுண்ட் பார் பார்ட்டி ஸ்பீக்கர்ஸ் ஸோ ஸ்டார்டிங் வந்து 24,000 வந்து நிறைய சவுண்ட் பார் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து நிறையா கேஷ்பேக்கு இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எம்ஆர்பி தான் வந்து இவ்வளோவா? ஆமாம், 16,000 வந்து இருக்குது ஆஃபர். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே போயிட்டே இருக்குது. 8,000 ஹெட்ஃபோன்ஸில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஆடியோ ப்ராடக்ட்ஸில் வந்து அப்டோன் போட்டிருக்காங்க. 3,500 ரூபாயா? ஆமாம். இந்த C510 எப்படி வச்சிருந்து? C510 ரிவ்யூஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஆன்லைன் ரிவ்யூஸில் இந்த ப்ரைஸுக்கு ஓகே சோனி கிட்டேருந்து. ஆனால் எனக்கு என்னென்னா இதில் ஒயர்டு ப்ளஸ் ஒயர்லெஸ் அந்த மாதிரி ஓவர் ஹெட் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. நாளை பின்ன ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பேட்டரி போயிடுச்சுன்னே வச்சுக்கோச்சா, அட்லீஸ்ட் ஒயரை வச்சு ஒப்பேத்திக்கலாம். அந்த ஆஸ்பெக்டில் யோசிக்கும் போது இப்போ நம்ம இது ரியல்மி H1 இருக்குல்ல, அதான ஒயர்டும் இருக்குல்ல தானே, ஒயர்டும் இருக்குது ஒயர்லெஸ்ஸும் இருக்குது. அதான் இந்த மாதிரி ஒயர்டு ஒயர்லெஸ் இருந்தால் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். சென்னைசரில் கூட இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாடல். அதுவும் ஒயர்டு ஒயர்லெஸ் சீரியஸாக இந்த மாதிரி ஹைப்ரிடே பெஸ்ட்டுங்க. 3 வருஷம் கழிச்சு இமேஜின் பண்ணி பாருங்களேன், இது இந்த கப்பெல்லாம் கரெக்டாக ஈஸிலி அப்படியே கலட்டி உள்ள பேட்டரி மாற்றுற மாதிரி இருக்குமானா தெரில. அது மாற்ற முடியலன்னா என்ன ஆகும்? அட்லீஸ்ட் ஒயர் இருந்ததுன்னா ஒயரை வச்சு ஒப்பேத்திக்கலாம். ஒயர் இல்லைனா கஷ்டம். இதில் இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஒயரில் எல்டாக்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இந்த H1லாம் பார்த்தீங்கன்னா எல்டாக் வந்து ஒயர்லெஸ்க்காக தான் வந்திருக்கு. யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஒயர்லலாம் உங்களுக்கு ஹைரஸ்னா ஒயரே ஹைரஸ் தாயா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால ஒயர்லெஸ்க்கு தான் இந்த எல்டாக், ஆப்டெக்ஸ், LHDC, L2E இந்த மாதிரியான LE இது எல்லாமே அதுக்கு தான். ஒயர்டுக்கு அப்படி கிடையாது. ஒயர்டுக்கு வந்து என்ன போடுவாங்கன்னா ஹைரஸ் சர்டிஃபைட்னு என்ன போடுவாங்க. ஏன்னா இந்த ஒயர் ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணுது, இந்த ஹெட்ஃபோன்ஸோட நாங்கள் கொடுத்த ஒயர் கரெக்டாக இருக்குது, ஹெட்ஃபோனுக்குள்ளே நாங்கள் வந்து வச்சிருக்கிற டேக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு மட்டும் சொல்லுவாங்க. அடுத்த டிஜிட்டல் இமேஜிங் ப்ராடக்ட்ஸ் கேமராஸ் அதுவும் சோனியா டிஸ்கவுண்ட் இருக்கு. ஆமாம், சோனி 49,990 கேமரா கிடையாது. டிஜிட்டல் பிளேயரு 49,990க்கு போர்ட்டபிள் பிளேயருங்க. ஆனால் செம்மையாக இருக்கும் ஆடியோ. அதான் இந்த ஹெட்ஃபோன் ஜோனில் ஒன்று பார்த்தேன், சும்மா கிளிக் பண்ணேன், ப்ரைஸை பார்த்தா 1.5 லட்சம் இருக்கு. சோனி தானே? சோனி இல்லை, வேற ஏதோ பிராண்ட். வேற ஏதோ பிராண்டா? சோனியில் 1.5 லட்சத்துக்கு மியூசிக் பிளேயர் இல்லை வச்சா. எனக்கு வந்து ரொம்ப வருஷமா என் மைண்டில் ஒரு சோனி வாக்மேன் இருக்குங்க. ஃபுல்லாக கோல்டு அது. ஓகே, கோல்டு பிளேட்டடு பிசிபி போர்ட்லேருந்து எல்லாமே கோல்டு. இவன் தான் சிக்னேச்சர் சீரிஸ். ஆமாம், இந்த பேர் இது வந்து பயங்கரமான முரட்டு பையன். இவன் வந்து நான் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இது செம்மையாக இருக்கும் சார். போர்டு உள்ளே யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர் வரைக்கும் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் சவுண்டை வந்து நாங்கள் துல்லியமாக டியூன் பண்ணியிருக்கோம், சவுண்டு லிசன் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும்லாம் போட்டிருப்பாங்க. பட் ப்ரைஸ் வந்து இது ஒரு வேர் டு பைன்னு இருக்கு. வேர் எங்க ஒன்றும் இருக்காது. பங்களாதேஷா? இங்கே வந்து இந்தியா மாடல் வந்து சர்ச் பண்ணுங்க, இந்தியாவில் இல்லைன்றான். sony.co.in அந்த மாடல் வாக்மேன் போடுங்க, ஸ்டாக் இருக்கான்னு பாருங்க. மோஸ்ட்லி இருக்காது. யார் வாங்குறா எனக்கு தெரியல. யாரா வாங்குறாங்க? ஆடியோ ஃபைல்ஸ் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வாங்குவாங்க. சந்தீப் மாதிரி ஆளுங்க வாங்குவாங்க. சந்தீப் தானே, அவன்கிட்ட கேட்போம், இல்லை ஏதோ வாக்மேன் வாங்கியிருக்கியா அப்படின்னு கேட்போம். லோடு மோர்னா என்னடா வச்சா லோடே ஆக மாட்டேங்குது. அந்த ZX சீரிஸ் என்ன சீரிஸ் போட்டுருந்துச்சு? அது வந்து செம்மையாக இருந்தது. அது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியாவில் இல்லை அது. இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் இல்லை அது. அதனால தான் அது போடல. இருந்தால் போட்டுப்போம். அது வரைக்கும் அது தவிர லென்ஸு ப்ரைஸில் பார்த்தீங்கல்ல 3 லட்சம், ஒரு 2.5 லட்சம், ஒரு 2 லட்சம். அன்றைக்கி விக்கிட்ட தான் சொன்னேன், கேமரா பாடியெல்லாம் மறந்துரு, லென்ஸே செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். எவனா கேமரா மொக்கன்னு சொல்லி லென்ஸோட சேர்த்து மட்டும் வாங்கிட்டு போயிட்டு போகிறான் உஷாராக இருக்கு. ஸோ அது தவிர வந்து நிறைய இஎம்ஐ 1 EMI ஃப்ரீ, அப்புறம் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, இந்த மாதிரி நிறைய ஆஃபர் இருக்குது. ஒரு காம்பேக்ட் கேமராஸ் இதுதான் வச்சு இது இல்லைடா வச்சு ஏன்னா ஆல்ஃபா காம்பேக்ட் கேமராஸ் 3.4 lakhs. நான் சொல்ல வந்தது வந்து விளாகிங்காக கேமரா 4K ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டியோட அன்றைக்கி நானும் பரத்தை பார்த்துட்டு இருந்தோம். அதை சொல்ல வந்தேன். அது வந்து 30K 50K 60Kலாம் இருக்குது இப்போ. ஸோ இது எல்லா இதுலேயுமே இருக்குது. அவங்களோட வெப்சைட்டில், சோனி ரீட்டைல் ஸ்டோர்ஸில், அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். அதான் இது. ஆனால் எவ்வளோ பேர் வாக்மேன் வாங்குறாங்கன்னு தெரியல. நீ சொன்ன மாதிரி நான் ஹெட்ஃபோன்ஸ் வந்து கான்செப்ட் கார்ட்டில் போய் பார்க்கும்போது வச்சு ஒரு புதுசாக ஒரு போர்ட்டபிள் பிளேயர் ஒன்று பார்த்தேன். வாக்மேன் அப்படின்னு போட்டால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாக்மேன் வரும், லிஸ்ட் ஆகும். சோனி வாக்மேன் தான் வருதா?
இதுதான் நீ இப்போ காமிச்சல. இது ஆமாம், ZX 707 69,990. அதில் எவ்வளோ போட்டிருந்தாங்க? அங்கே வரேன், அதில் ZXன்னு இருக்கும் பாரு 707. இதில் எங்கேயா? அது இருக்கு ZX 707 49,900. இங்கே பாரு 70,000, 20,000 குறைச்சி விற்கிறாங்க. அப்படி என்ன இருக்குது இதில்? சரி, ஓகே ப்ரோஸ், நம்ம மீட் பண்ணுறோம், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு வாங்கி தரீங்க. இந்த விக்கி இருந்தானா சும்மா எதாவது பண்ணுவான், எனக்கு கிஃப்ட் பண்ணுறீங்களா? அசால்ட்டாக சொல்லுவான் என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஏதாவது ஒன்று இருக்கும், ஆண்டா வாங்கி கொடுத்துருங்க இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு, இந்த மாதிரி தான் சொல்லிட்டு தெரியுவான். ஆனால் நிஜம் நமக்கு தான் தெரியும், வாய்ப்பு இல்லை ராஜா. ஆனால் செம்மையாக இருக்குடா சோனியோட கிராஃப்ட்மேன்ஷிப். சரி, ஃப்ளிப்கார்ட்டில் திருப்பியும் ஏதோ ஆஃபர்னு போட்டு மந்த் எண்ட் மொபைல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு போட்டு நான் போயிட்டு வரட்டுமா? டீ குடிக்கணும், டயர்டாக இருக்கு. மனசாட்சியே இல்லாதவனுங்க. டே சேல் முடிச்சு, இந்த சேல் முடிச்சு, இது மந்த் எண்டு. அடுத்து வேலண்டைன்ஸ் டே சேல் ஆரம்பிக்கும். திருப்பி அதே சேல். வேலண்டைன்ஸ் டே அப்போ வந்து யாருக்கா பிரேக்கப் ஆயிடுச்சா ஒரு தேவைப்படாங்க, உங்களுக்காக ஒரு டீல் வருது, அதான் ஃபெப் மந்த் எண்டு டீலு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேரை கண்டுபிடிக்கக்கூடிய திறமை வந்து எங்கள் தலைவங்கிட்ட தான் இருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்களே? இதில் ஏதாவது புதுசாக சேஞ்ச் ஆயிருக்கா? அதே மாதிரி ஆமாம், 8A ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக கட்டுது. 34,999 ஸ்டார் போட்டிருக்கு. 37 சம்திங் பார்த்தேன், இப்போ 34,999 மாதிரி இருக்குது. 7A 26K பார்த்துட்டோம் நம்ம. 7 வந்து 29,999 மாறவே இல்லை, ஏன்னா அது விற்கவே இல்லை போல. 7A விற்ற அளவு கூட 7 விற்கல போல. 8 வந்து அதே ரேட்டில் இருக்குது. ஆனால் 8லாம் 37 கிடச்சிதுங்க. பாருங்களேன் எவ்வளோ சீப்பாக இருக்குது 9 Pro XL. 9 Pro Fold மோஸ்ட் அஃபோர்டபுள் ஃபோன் ஆஃப் பிக்சல் லைனப். மனசாட்சியே இல்லை, 1.25 லட்ச ரூபா. நிறைய பேர் அவங்க வீட்டில் வண்டி வாங்கிட்டு போயிடுவாங்க, யூஸ்டு கார் வாங்கிட்டு போயிடுவாங்க. இது நல்ல டீல்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர் ஃபோனு, நல்ல டிவைஸுங்க. கேஷுவல் யூசர்ஸ் மீடியா கன்சம்ஷனுக்காக வாங்குறாங்க. அப்பப்போ அக்கேஷனலாக கேமரா அண்ட் வீடியோ ஷூட் பண்ணுவேன். மாஸ் ஃபோன், என்ஜாய். A55 நல்லா இருக்குன்னாங்க வாட்ஸா. 34க்கு சூப்பராக இருக்குது. பேட்டரி லைஃப் முரட்டுத்தனமாக இருக்குன்னாங்க நிறைய பேர். A56 வருது அப்படியா? 1580 இல்லை இது. மோஸ்ட்டாக எல்லாரும் என்ன தெரியுமா ப்ரோ சொன்னாங்க? பெசல்ஸ் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. அதாவது ஓரளவுக்கு சிமெட்ரிக்கு, ஆனால் திக்காக தான் இருக்குது. நீங்கள் நத்திங் ஃபோன் 2A கூட கம்பேர் பண்ணாலே அசிங்கப்படும். ஆனால் பில்டு குவாலிட்டி, மெட்டல் ஃப்ரேமு, பேக் கிளாஸு செம்ம ப்ரீமியமாக இருக்கும். ஃபோன் வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் கிடையாது, 1480 தான். நெட்வொர்க் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னாங்க. அக்கேஷனல் ஹீட்டிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நெட்வொர்க் இஷ்யூ. அப்படி இல்லைனா வந்து நம்ம என்ன மாதிரியான இஷ்யூ, அது என்ன மாதிரியான டிமாண்ட் அதுக்கிட்ட கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி. S23 Ultra போடவே இல்லை, S24 Ultra தான் போட்டுருக்காங்க. அப்போது அமேசான் தான் S23 Ultra. அவன் இப்போ எவ்வளோ விற்கிறான்னு பார்க்கட்டா, சும்மா போட்டு பார்க்குறேன். ஏன்னா அமேசானில் ஆஃபர் எதுவும் போடல. ஆமாம், அவன் போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். எல்லா தடையும் வந்து ஆஃபர் எதுவும் போடல. S25 Ultra போட்டிருக்கான். S23 Ultra இருக்கா? 77,000 போட்டிருக்கு. 75 இருக்குது. 75,000 பேங்க் ஆஃபர் ஏதாவது போட்டிருப்போம். பேங்க் ஆஃபரா? வித் பேங்க் ஆஃபர்னு ஒரு ப்ரைஸ் போட்டிருப்போம் பாருங்க. அமேசான் பே ஐசிஐசிஐனா 2250 மைனஸ் ஆகுமா? இல்லை வேறு ஏதாவது நல்ல ஆஃபர் வரும். நல்ல ஆஃபரில் வந்து உங்களுக்கு 3000 4000 இந்த மாதிரி ப்ரைஸ் கட் ஆகும். எக்ஸ்சேஞ்ச் யுவர் ஓல்டு ஃபோன் 1100 சூஸ் ஓடிடுவான். ஆனால் அதுதான் ஒருத்தான ஃபோனு. iPhone 16 60,000. iPhone 16 குறைஞ்சிருக்குல்ல இப்போ. ஏன்னா நீங்கள் பாரு, பேங்க் ஆஃபரை தவிர எக்ஸ்சேஞ்ச் போனஸ் நம்ம அன்றைக்கி பார்த்தது வந்து 64 சம்திங் பார்த்தோம். அதே தான் இவங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸும் சேர்த்து இந்த ஃப்ளிப்கார்ட்டோட திரும்பல எக்ஸ்சேஞ்ச் போனஸும் சேர்த்து இது பண்ணுறாங்க. ஏதோ ஒரு வெப்சைட் வச்சா ஹவு டு கெட் iPhone 16 ஆவரேஜ் எக்ஸ்சேஞ்ச் பிரைஸ் வந்து 21,000. அதான் போட்டுதான் ஹவு டு கெட் iPhone 16 for 20K அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அப்படி போட்டோன்னு நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்ப்போமா, இதே ப்ரைஸ் தான் காட்டுவானா. வெறுத்து போயிடும். எதுக்கடா இப்படி ஒரு டைட்டில் வச்சா அப்படி தான் ஃபீல் ஆகும். இதுக்கு இதெல்லாம் முதல்ல போட்டு விற்கணுன்றதுக்காகவா? 16+ இதெல்லாம் போட்டு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 5000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு விற்கல வச்சா. நம்ம ஆனால் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சில சமயங்கள் வந்து இந்த சாம்சங்கு, OnePlus, ஓப்போலாம் இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஃபைண்ட் எக்ஸைட் செம்மையாக களை கட்டியிருப்பாங்க. அந்த ஆப் வழியாக வாங்குறது, ஆப் ஸ்டோரில் வாங்கலாம், அவங்களோட ஸ்டோரில் வாங்கலாம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட் டே வாங்கினவங்களுக்குலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த இது தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் இது வழியாக வாங்கிட்டாங்க. 47க்குலாம் வாங்கினது பார்த்தா 47, 46 சம்திங். கரெக்டு தான், உண்மை தான். ஆனால் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இப்போ எக்ஸைட்டு. ஒருத்தர்லாம் வந்து அன்றைக்கி மெசேஜ் போட்டிருக்காரு, ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ, சூப்பராக இருக்குது, ஃப்ளாட் டிஸ்பிளே, ஃபோன் செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நான் ஆக்சுவலாக OnePlus 13 வாங்க. OnePlus 12 இருக்குது. OnePlus 12 நல்லா இருக்குமா இல்லை ஃபைண்ட் எக்ஸைட் நல்லா இருக்குமா? ஃபைண்ட் எக்ஸைட் தாங்க. செகண்ட் தாட்டே இல்லாமல் ஃபைண்ட் எக்ஸைட். OnePlus 12 எதில் நல்லா இருக்கும்னா, தெர்மலாக என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் அது வந்து ஃபைண்ட் எக்ஸைட்டோட மாசாக இருக்கும் தெர்மல் ஆஸ்பெக்டில். ஏன்னா நல்ல கூலிங் மெக்கானிசம்ல வச்சு OnePlus 13 சூடாகி பார்த்ததே இல்லை, ரொம்ப ரேர்.
பட் அடித்து துவைச்சா வீடியோ ஃபோட்டோ எடுத்தால் மட்டும்தான் OnePlus 13 லைட்டாக சூடாகும். ஃபைண்ட் எக்ஸைட் வந்து இந்த மாதிரி அதிகமாக கேமரா டஸ்க் த்ரோ பண்ணால் கொஞ்சம் வார்ம் ஆகி அட் டைம்ஸ் ஹீட் ஆகலாம். ஆனால் கேமிங்கும் ஃபைண்ட் எக்ஸைட் மாஸ் தான் 9400 தானே, சூப்பராக இருக்கு. இது வந்து எப்படி தெரியுமா, ப்ரீமியம் வட்ஸா OnePlus கர்வ் பேனல், நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல். அந்த எம்ராய்டரி மட்டும் இவங்க கிட்ட இருக்கு, இவங்க கிட்ட இல்ல, அது மட்டும் தான். அதே மாதிரி அல்ட்ரா, ஆமா இதுவும் ஆப்டிக் தானே, அல்ட்ராசோனிக் எங்க OnePlus 12 ஆப்டிக் தான், அதுவும் ஆப்டிக் தான். ஆனா இதுதான் LTPO மட்டும் மிஸ்ஸிங் ஓப்போல. உண்மைதான். OnePlus 12 போனா உங்களுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா வேற லெவல்ல இருந்து அதுவும் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம வித்தியாசம் பெருசா சொல்ல முடியாது. அப்புறம் என்ன ஆயிடும்னா இப்பயே நிலைமை மோசமா தான் இருக்கு. நான் ஆல்ரெடி டிஸ்ப்ளே நல்லா தான் இருக்கு ஓப்போல, LTPO மட்டும் தான் மிஸ்ஸிங். மத்தபடி அதனால டிஸ்ப்ளே குவாலிட்டி இல்ல. ஆமா, அதனால பேட்டரி லைஃப் அடி வாங்குதான்னு பார்த்தாலும் அந்த அளவுக்கு இல்ல. வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருந்தது. ஃபைண்ட் எக்ஸைட்டும் நல்லா தான் இருந்தது, எக்ஸைட் ப்ரோவும் நல்லா தான் இருந்தது. ரெண்டு டிவைஸுமே நல்லா தான் இருந்தது. எக்ஸைட் ப்ரோவோட எங்களுக்குலாம் ஃபைண்ட் எக்ஸைட் தான் பிடிச்சிருந்தது. நல்ல டிவைஸ் ஃபைண்ட் எக்ஸைட். இந்த தடவை அது வந்து ஒரு ஹிட்டுங்க, சீரியஸா ஹிட். எப்படி Reno 12 Pro ஒரு ஹிட்டோ 7300 ஒரு மொக்க ப்ராசர்னு வச்சுக்கோங்க. பட் இதில் 9400 இருக்கிறனால அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சேர்த்து அழகா சரியான ப்ரைஸ் 47K. எவ்வளோ பேர் தெரியுமா 47, 48, 46, 900 இப்படிலாம் வாங்கியிருக்காங்க. என்ஜாய் தான். நல்ல டிவைஸ் வாங்கி செட்டில் ஆகிடணும். 4 வருஷம் 5 வருஷம் அதிலே செட்டில் ஆக வேண்டியதான். அப்டேட்டும் எல்லாரும் தராங்கல்ல. ரியல்மி P1 நான் விவோ V50க்காக வெயிட் பண்ணுறேன். வட்ஸு V50 நத்திங்ல ஏதாவது பிரைஸ் கட் பண்ணிருக்காங்களா? நத்திங்ல 3A லான்ச் பண்ண போறாங்கல்ல. அடுத்த ஃபோன் வேற வருது, ஏதாவது பிரைஸ் கட் பண்ணாங்களா இல்லையா? CMF அதே பிரைஸ்ல இருக்கு. நத்திங் ஃபோன் 2Aவும் அதே. நத்திங் ஃபோன் 2A இது ஒருவேளை 826 இல்ல 826 தெரியல. ஏன்னா எதுக்கு கேக்குறேன்னா அங்க பேர் கீழ 826 23. ஆமா, அப்ப ரெண்டுத்துக்கு வித்தியாசம் வந்து எவ்வளவு வருது? 2000 ரூபா. இந்த 2000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல 8128 இருந்ததுன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும். 3A Pro 3A Proங்க, பிளஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஆல்வேஸ் வி எய்ம் ஃபார் ப்ரோ. எல்லாத்துலேயும் ப்ரோ தான். ஆனால் பார்ப்போம், ஃபஸ்ட்டு 3A ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓ இவங்க ஆப் ஒர்க் ஆகாதாம்மா அதில், இந்த யூஐயில்? ஆமாம், இந்த மாதிரி வச்சு ஒர்க் ஆகாது. சரி, இப்போ பிசிக்கு இன்னைக்கு நைட்டா, இன்னைக்கு நைட் நேற்று போட்டுருக்காங்க டுமாரோ அப்படின்ட்டு மோஸ்ட்லி. அப்போ இன்னைக்கு நைட் வந்துடும். ஸ்பைடர்மேன் 2 பிசி ரேட்ரேசிங்கோட பிசிக்கு வந்து ஒரு வழியாக வருது. பிளே ஸ்டேஷன் வந்து மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ வந்து பிசிக்கு வருது அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு மினிமம் ரெக்குயர்மெண்ட் போட்டிருக்காங்க பாரு. NVIDIA DLSS இதெல்லாம் போட்டு மினிமம் ரெக்குயர்மெண்ட்னு போட்டு வெரி லோ கிராஃபிக்ஸ். ஓகேயா, உங்களுக்கு வந்து GTX 1650 தேவை. ஓகே, அது இருந்தால் தான் லோ கிராஃபிக்ஸ்லேயே ஆட முடியும் நல்லா. சரி, இதுக்கு நல்லா ஆடணும்னா உங்களுக்கு வந்து 1080p வேணும்னா 3060 வேணும். 1080p 60 fps வந்து 3060 வேணும். உங்களுக்கு 2K 60 fps வேணும்னா 3070 வேணும். அப்புறம் 2K 60 fps வித் ஹை ரேட் ரேசிங் அப்படி வேணும்னா 4070 வேணும். அதுக்கு மேலே போனோம்னா வந்து 4080, அப்புறமா ஃபுல்லு 4K 60 fps வெரி ஹை ரேட் ரேசிங்லாம் வேணும்னா 4090 தேவை அப்படின்னு போட்டு. சரி, 4090 கார்டு வந்து இப்போ தான் நான் கேட்டு வந்திருக்கேன். 4090 இல்லை 5090 வந்து 4090 போன வருஷத்துலேயே அதிக, இப்போ கம்மியாக இருக்கும், லட்சக்கணக்கில் இருந்துச்சு. 5090 வந்து ரொம்ப சீப்பாக சொன்னாங்க, ஜஸ்ட் 2 lakhs. 2 lakhs அதுக்கு மேலேயே போகும். அதுக்கு மேலே போதா? சரி, நமக்குலாம் வந்து அவ்வளோலாம் வேணாம். நம்ம வந்து 1080p 60 fps சொல்லுவாங்க 2 lakhs இதுன்ட்டு. அவங்க விற்கிறது வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு 3 லட்சம் கொடுத்துருங்க, ஒரு 3 லட்சம் கொடுத்துருங்க அப்படின்னாங்க. சிம்பிள் வச்சு நமக்கு 1080p 60 fpsல நார்மலாக விளையாண்டா போதும். ரேட் ரேசிங் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, கேம் பிளே தான் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். 1080p 60 fps இருக்கிறவங்க அப்போது 3060 வச்சுருந்தா விளையாடலாம். 3060 இப்போது 20,000 18,000 கிடைக்குது. அதனால் அதை வச்சு விளையாட வேண்டியதான். நமக்கு எதுக்கு லட்சக்கணக்கில் எல்லாம் கிராஃபிக் கார்டு. ஸோ இன்றைக்கி வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க, டிஜிட்டல் டீலக்ஸ் எடிஷன் அப்படின்னு போட்டு உங்களுக்கு தனியாக யூனிக் சூட்ஸ் வந்து கிடைக்கும், கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. கீ ஆல்ரெடி ப்ளே ஸ்டேஷன் வச்சுருக்கேன், ஜாலியாக ஆடிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட கேட்குறேன் நான், ஏன்டா ஜாலியாக ஆடுறேன் என்ன கேட்குறேன். முடிச்சிருப்பான், பார்க்கலாம் முடிச்சிருக்கானா இல்லையான்னு. நாளைக்கு வரட்டும் கேட்கலாம், என்னடா முடிச்சியா பிசியில் வந்துச்சு உனக்கு முன்னாடி நான் முடிச்சிருவேன் பாரு அப்படின்ட்டு. பார்ப்போம். ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான டீட்டெயில்ஸ். நியூஸ்ன்னு ஒன்றும் இல்லை, எல்லாமே டீட்டெயில்ஸு. சைனாவில் எல்லாருமே அவங்க நியூ இயர் என்ஜாய் பண்ணுறாங்க. நம்மளும் அதை பார்த்து கொஞ்சம் ஆதங்கப்பட்டுக்கலாம். பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லாட்டி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ இல்லாட்டி யாராவது அங்கே இருக்காங்க அப்படின்னும் போது படிக்க போயிருந்தாங்கன்னா கூட அவங்கள வச்சு நீங்கள் இந்த டீல் ஏதாவது வாங்கிக்கலாம். வாங்கி அவங்க அங்கே வச்சுப்பாங்க. மேபி இங்கே வரும்போது அவங்க வந்து பாக்ஸோடு எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சாலும் எடுத்துகிட்டு வரலாம் ஒரு டிவைஸு. இல்லைனா வந்து அவங்க பிரித்து யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் யாரும் தெரியாது, எங்ககிட்ட கேட்காதீங்க வாங்கி தர சொல்லி. ரொம்ப தலைவலி அது. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் 1.5 மாதம் வெயிட் பண்ணேன். அப்படிலாம் வெயிட் பண்ணுறதுக்குள்ளே நடுவில் எங்கேயும் தொலைஞ்சு போகலாம், காணாமல் போகலாம், கொரியரில் போகண்டா. காணாமல் போச்சுன்னா அந்த ரிஸ்க் நம்ம தானே எடுக்கணும்.
அதனால எங்களுக்குலாம் தெரியாது, ரொம்ப கஷ்டம். ரைட்டு, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சுபரணி பார்க்கலாம். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். Put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் போன்ஸ் மேல வந்த கிறுக்கு. மச்சி உனக்கு அந்த பிராண்ட் பிடிச்சிருக்கு. அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா. இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the facts, put the facts. பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.